எல்லாம் தூரமாகி கொண்டு போற சந்தர்ப்பத்துல ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு நல்ல வழிமுறை தான் குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான ஏற்பாடுகளை செய்வது. ஏதோ ஒரு வகையில் அது சாப்பாட்டுக்காக இருக்கலாம், சந்தோஷமான நிகழ்வுகளுக்காக இருக்கலாம், எந்த பேர்லையாக இருந்தாலும் சரி, குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து அந்த உறவை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்பது இந்த காலத்துடைய மிக முக்கியமான ஒரு தேவை. இங்க வந்திருக்கக்கூடியவங்களும் எங்களோட குடும்பங்கள்லையும் நாங்கள் யோசிக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் இருக்குது. குடும்பங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்கள் நாங்களும் கூட எங்களுடைய குடும்பங்கள் யோசிக்க வேண்டும். இப்படியான சில நிகழ்வுகளை ஏற்படுத்தியாவது குடும்பங்களை வந்து சேர்க்கிறதுக்கு. குடும்பங்களை விட்டு தனியாக சந்தோஷமாக நினைக்கிறது இருக்குது. இது ஒரு நல்ல பண்பல்ல. நிறைய பேர் நினைக்கிறேன் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு நானும் என்ற வைப்பும் உள்ளேலும் அப்படி தனியாக சந்தோஷமாகிக்கணும். குடும்பங்களை விட்டு பிரிஞ்சு தூரமாகி சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைக்கிறது இருக்குது. இது ஒரு நல்ல மனிதனுடைய பண்பல்ல. இது புத்திசாலித்தனமான விஷயமும் இல்லை. குடும்பங்களோடு இருந்தால் நிறைய பேருக்கு கலப்புக்கு மாதிரி நிறைய பிரச்சனை மாதிரி எல்லாம் விளங்குது. ஆனால் குடும்பம் இல்லாதவர்களுக்கு தான் குடும்பத்துடைய அருமை என்னன்றது தெரியும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய செழிப்பு, மனிதன் வாழ்க்கையில பறக்கத்தான ஒரு வாழ்க்கையை வாழ்றத அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிற ரெண்டு விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டு விஷயங்கள் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை விருப்பம் யாருக்கு இருக்குதோ அவங்க ரெண்டு வேலைகள் செய்யும். ரெண்டு விஷயம் என்றால் ஒன்று தந்த வாழ்நாள் வாழ்க்கை லாங் லைஃப் கிடைக்க வேண்டும் என்ற ஆசை, நீண்ட வாழ்க்கை கிடைக்கணும் என்ற ஆசை யாருக்கு இருக்குதோ. அதுபோல உலகத்துடைய எல்லா ஏற்பாடுகளும் தனக்கு விசாலமாக அமைய வேண்டும், நெருக்கடிக்க கூடாது. உலகத்துடைய வாழ்க்கை நல்ல விசாலமான அமைய வேணும் என்ற ஆசை யாருக்கு இருக்குதோ ரெண்டு வேலைகள் செய்யணும். ஒன்று இதை அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்யட்டும், பெற்றோர்களை சந்தோஷப்படுத்தணும். மனுஷன் வந்து முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவர்களோ இதை செஞ்சா வாழ்க்கை நீட்டமாக்கப்படும். அதுபோல வாழ்க்கையில அல்லாஹ் நல்ல விசாலமான வசதியில் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல வசதியான வாழ்க்கை, நெருக்கடி இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். பெற்றோர்களுடைய மனசு திருப்தியாகிற அளவுக்கு அவர்களை பிள்ளைகள் கவனிக்கணும். நிறைய பேர்கள் அல்லாஹ்வுடைய அருளினால நாம் இங்க இருக்கிறோம், எங்களுடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருப்பாங்க. பெற்றோர்கள் ரெண்டு பேரும் ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னா நாங்க விளங்கணும், எனக்கு உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு, வீணாக்கிடக்கூடாது. ஒரு தாய் தகப்பன் என்று சொல்றதுக்கு, தாய் உம்மா என்று சொல்றதுக்கு உலகத்துல ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான். அந்த உம்மா போயிட்டா உலகம் எல்லாம் சுத்தினாலும் இன்னொரு உம்மாவை தேடி எடுக்கலாம். மனைவி மாறலாம், பிள்ளைகள் பிசா கிடைக்கணும், ஆனா உம்மா என்று சொல்றதுக்கு ஒருத்தி மட்டும்தான். பாப்பா என்று அன்பாக அழைக்கிறதற்கு உலகத்துல ஒரே ஒரு ஆம்பளை மட்டும்தான், யாருக்கும் வேண்டாத ஒரு வாப்பா இல்லை. அவர்கள் இருக்கிற நேரத்தில் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு பெற்றோர்களுடைய பொறுமை இருக்கிற நேரத்தில் விளங்கவே விளங்காது. பெற்றோர்களுடைய பொறுமைய மௌத்து என்று போன்று வருகிறது. நிறைய பேர்களுடைய மௌத்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க உமா மௌத்தாம், அவங்க வாப்ப மௌத்தாம். நாங்க பெருசா கணக்கெடுக்கிற இல்ல, சரி உமா மௌத்தாம் வாப்ப மௌத்தாம் என்று. அது எவ்வளவு ஒரு மனித வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு சோதனைன்றது. தன்னுடைய தாய் தன்னுடைய தகப்பன் வஃபாத்தாகினா தெரியும். அதால வரக்கூடிய அந்த அந்த வெடிப்பை வாழ்க்கை பூராவும் நிவர்த்தி செய்யலாம். அந்த தாயை கொண்டு போய் தந்த வாப்பாவை கொண்டு போய் கபூர்ல வச்சு மண்ணை போடக்குள்ள அவருடைய வருத்தம் தெரியும். இருக்கிற நேரத்துல அந்த ஞாபகத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தாய் தகப்பனுக்கு செலவழிக்கிறது இருக்கு, இது செலவுல எழுதுவாங்க. எவ்வளவு செலவழிச்சாலும் செலவு எழுதுவாங்க. எங்களுடைய வியாபாரங்கள்ல நாங்க செலவு எழுதுறோம், குடும்பங்கள்ல செலவு எழுதுறோம். வீட்டுக்கு எவ்வளவு போச்சு, வாகனத்துக்கு எவ்வளவு போச்சு, வாசிக்கு எவ்வளவு கொடுத்தது, கடைக்கு எவ்வளவு கொடுத்தது, மானுக்கு எவ்வளவு கொடுத்தது எழுதுறோம்.
தாய் தகப்பனுக்கு செலவழிக்கிற செலவு எழுதவான அது வரவு. அது அவ்வளவும் அல்ல உலகத்துல திருப்பி தராமல் இருக்கிறது இல்லை, அவ்வளவு திரும்ப வரும். அங்கு கஞ்சத்தனம் செய்யறது இருக்குது, தாய் தகப்பனுக்கு கஞ்சத்தனம் செய்யறது. இது ஒரு மரியாதைக்குரிய ஒரு நல்ல மோமினுடைய நல்ல மனிதன பண்பு இல்லை. அளந்து கொடுக்கிறது, எண்ணி கொடுக்கிறது, கணக்கு கேட்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல பண்பு இல்லை. தாய் தகப்பனுக்கு செலவழிக்கிற செலவு ஒன்றுமே செலவு இல்லை. தாய் தகப்பனுக்கு செலவழிக்கிற அவ்வளவும் வரவுதான். தாய் தகப்பன் உலகத்துல ஹயாத்தோடு இருக்கிற வரைக்கும் எந்த மனிதனும் நான் சேமிச்சு ஏதாவது செய்யணுமே என்று யோசிக்க கூடாது. அதுல செலவுகளை கட்டுப்படுத்தி கொடுக்காம, செலவழிக்காம, செலவை குறைச்சி அந்த காசை சேர்த்து நான் இன்று செய்ய போறேன் திட்டமிட தேவையில்லை. தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆக சிறந்த இடம் அவர்கள் தான். தாய் தகப்பன் இருக்கிற வரைக்கும் நல்லா ஹிதமத் செய்வார். இங்க பொம்பளை பிள்ளைகள் இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரை ஆம்பளை பிள்ளைகள் எப்பயும் பெற்றோர்களை கவனிக்கணும். அவங்க எப்பயும் பெற்றோர்களை நினைச்ச நேரம் எல்லாம் போயிட்டு பார்க்கணும் பேரண்ட்ஸை. ஆனா பொம்பளை பிள்ளைகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு இருக்கிறது மிச்சம் சொப்ப காலம் தான் பெற்றோர்களை கவனிக்கிறதுக்கு, அந்த துவாவை அடிச்சு கொள்றதுக்கு. பொம்பளை பிள்ளைகள் நிறைய இதுல கவனம் செலுத்தணும். இருக்கிற காலத்துல பெற்றோருடைய மனசால துவாவை எடுத்து பார்க்கணும். யார் சரி உலகத்துல எங்கேயாவது ஒரு ஊர்ல துவா கபூல் ஆகிற பெரிய ஒரு அல்லாவுடைய வழி, பெரிய அல்லாவுடைய நேசரம் தெரிவிக்கிறேன்னு சொன்னா மக்கள் எல்லாம் போட்டி போடுவார். அவர்கிட்ட போயிட்டு முசாஃபா செஞ்சு அவங்க துவாவாடணும் என்று. தாய் தகப்பனுக்கு யாருக்கெல்லாம் பெற்றோர்கள் ஹயாத்தோட இருக்கிறாங்களோ அவங்க துவாவுக்காக வேற எங்க போக தேவையில்லை. அவங்களுக்கு துவா கபூல் செய்யப்படக்கூடிய துவா அவங்களோட வீட்டுக்குள் இருக்குது. குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் செய்கிற எந்த துஆவும் அல்லாஹ்விடத்துல மறுக்கப்பட்டதில்லை, திரை இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த பெற்றோர்கள் எந்த மாதிரியான ஆட்களா இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களுக்கு குவாலிபிகேஷனாக வச்சிருக்கிறது வாப்பவாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிற குவாலிபிகேஷன் போகும். மகனுக்காக மகளுக்காக பெற்றோர்கள் செய்த துவாக்கள் அல்லாஹ்விடத்துல திரை இல்லாம ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த துவாவை மனசால எடுத்து பார்க்கணும். நாங்க எவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிள்ளைகள் கேளும் பரவாயில்லை, நாங்க டைம் எடுத்து போகணும் உமா கிட்ட வாப்ப கிட்ட. அந்த உள்ளங்களை சந்தோஷப்படுத்த போய் சொல்லணும், உமா நான் இன்னைக்கு அவளோட ஈக்க வந்திருக்கிறேன், எனக்கு இது எந்த வேலையும் இல்லை. வாப்பா நான் அவளோட இருக்க வந்திருக்கிறேன், எனக்கு எந்த வேலையும் இல்லை. இன்றைக்கு அவனோட என்ன தேவைன்னு சொல்லுங்க, நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க. என்னோட உமா வாப்பாக்கு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கு, சின்ன சின்ன தேவைகள் இருக்கு. எவ்வளவு நாளா பார்த்து கொண்டிருப்பாங்க, மகன் வருவானே சொல்லணுமே, மகளுக்கிட்ட சொல்லணுமே. நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது காசை மட்டும் கொடுத்துட்டா போதும், அம்மா இவ்வளவு வேணும் போட்டிக்கிறேன், 10 போட்டிக்கிறேன், 5 போட்டிக்கிறேன் எடுத்துக்கொள்ளுவோம். இது இல்ல பெருசு. வயசு போக போக காசு இல்ல, வயசு போக போக அவங்களுக்கு என்ன தேவைன்னா காது தேவை. காது அவங்கள்ட்ட சில சின்ன சின்ன விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கிற அதை சொல்லணும், அதை கேட்கறதுக்கு ஒரு காது தேவை. அந்த காது வேற யாருடைய காது இல்ல, அது எங்கட காது தான், மகளோட காது தான் தேவை. நாங்க எல்லாத்தையும் கொடுக்க ரெடி, காது கொடுக்க ரெடி இல்லை. சில பிள்ளைகளுக்கு பாப்பமார் பேச்ச ஆரம்பிச்சாலே கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்களுக்கு தெரியும் பாப்பா இவ்வளவு சொல்லுவாரு, அது போய் சொல்லுவாரு, அது போய் இது சொல்லுவாரு. பொறுமையாக கேட்கணும். ஒரே விஷயத்தை வாப்பா 10 முறை திரும்ப திரும்ப சொன்னாலும் பரவாயில்லை, வாப்பா அதை தெரியும் நீங்க சொல்ல போற விஷயம் என்று சொல்லக்கூடாது. அதை அப்படியே காது கொடுத்து கேட்கும். பெற்றோர்கள் என்று இருக்கிறாங்களே சிலாக்கள் நினைக்க இவங்க மரக்கட்ட மாதிரி, இவங்களுக்கு எல்லாம் உணர்வு ஒன்றும் இல்லை, மரக்கட்ட மாதிரி உள்ள ஆட்கள் என்று சிலாக்கள் நினைக்கிறேன். பெற்றோர்கள் மரக்கட்ட மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அவங்களுக்கு உணர்வு இருக்கு, அவங்க அழுகுறாங்க, அவங்க கவலைப்படுறாங்க, அவங்க எதிர்பார்க்கிறாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது பெற்றோர்களுக்கு. நாங்க பெற்றோர்கள் ஆகி எங்களுக்கு பிள்ளைகள் வந்தாதான் அது விளங்கு. அந்த எதிர்பார்ப்புகளை கொடுக்கணும். தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய குழந்தைகளுடைய திருப்திக்காக தன்னுடைய பெற்றோர்களை ஒரு மனுஷன் நோவிக்கிறான், பெற்றோரை விட்டு ஒதுங்குறான் என்று சொன்னால் அவனை விட முட்டாள் உலகத்துல வேறு யாரும் இல்லை. அவங்க நினைக்கிறாங்க என்னோட வயசு எந்த பிள்ளைகள், நாங்க சந்தோஷமாயிட்டு நாங்க ஒரு ஃபேமிலியா இருக்கிறோம், இதுக்குள்ள யாரும் தலை போடக்கூடாது, நாங்க எங்க சரி போயிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறாங்க.
பெற்றோர்கள் இதுக்காக வேண்டி ஒதுக்கிறான் என்று சொன்ன அவன் முட்டாள். ஏனென்றால் பெற்றோர்களை ஒதுக்கி போட்டு தந்த குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் என்று நினைக்கிறாங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. சந்தோஷம் தங்கி இருக்கிறதே அங்கதான். சொன்னாங்க உங்களோட வாழ்க்கையில இந்த ரெண்டும் கிடைக்கணும், நீண்ட வாழ்க்கை அதுபோல விசாலமான வசதிகள் கிடைக்கணும் என்று உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை பெற்றோர்களுக்கு நல்ல பணிவிடை செய்யுங்க, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்க, பெற்றோர்களை பாருங்க, பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க. இரண்டாவது சொன்னாங்க தன்னுடைய நெருங்கிய உறவினர்களோட சேர்ந்து நடக்கும். ரஹீம் என்று சொல்றது இந்த குடல் உறவு உள்ளார்கள். அதாவது ஒரு மனிதன்ல பெற்றோர்களும் பெற்றோர்களுடைய சகோதர சகோதரிகள், பெரியப்பா சாச்சான்னு சொல்லுவாங்க, பெரியப்பா சாச்சா பெரியப்பா சாச்சி, இந்த ஆச்சா அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகள். அது மாதிரி தன்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள். இவங்களுக்கு எல்லாம் சொன்னது என்னன்னா ரஹீம். ரஹீம்னா இவங்களுக்கு இருக்கிற உறவு இருக்கிறது, மற்ற சொந்தம் மாதிரி இல்லை. இது குடலோட சம்பந்தப்பட்ட உறவு. இந்த உறவுகளை பகாட்சி கொள்வதற்கு மார்க்கத்துல எந்த கட்டத்திலையும் அனுமதி இல்லை. சும்மா ஒருத்தர் யோசனை பண்ணி பாருங்க, எங்களை எத்தனை சாட்சமா இருக்கிற வாப்பட தம்பிமார் நானமார் பெரியப்பமா எத்தனை பேர் இருக்கிற ஒருத்தருக்கு அவங்களோட எங்கட பெற்றோர்கள்ட்ட வாப்பட எத்தனை சகோதரி தாத்த தங்கச்சி மாறிட்டு சிலாக்களுக்கு அவசரமா மனசுல கூட வராது. அந்த அளவுக்கு நாம தூரம் கடைசியா பேசி எவ்வளவு காலம் வாப்பட சகோதரர்கள் இருக்கிறாங்களே, இவங்க தூர உறவு இல்லை. இஸ்லாத்துடைய பார்வையில வாப்பட சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் வாப்பாவுடைய அந்தத்தில் உள்ளார்கள். அவங்க வாப்பட தம்பினான எல்லாரும் வாப்பட அந்தத்தில் அவன் நினைக்கிறோமா இல்ல ஏழு வாப்பா நல்லா இருக்கணும் என்று. இது மாதிரி நாங்க நினைக்கிறோம் எங்களோட வாப்பட சகோதர சகோதரர்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறோம். நாங்க வாப்பா ஏதாவது கொஞ்சம் முறைகேடாக நடந்தா நாங்க கணக்கெடுக்கிறது இல்லை, பிரச்சனை இல்லை, வாப்பா தானே நினைக்கிறோம். இது மாதிரி வாப்பட சகோதரர்களுக்கும் அந்த கண்ணியத்தை கொடுக்கும். இதுதான் மார்க்கம். ஷைத்தான் இங்கதான் குறைகளை காட்டுவான். எங்கட பெரியப்பா எங்களோட போறாங்க, நாங்க நல்லா இருக்கிறது சாச்சாட்டு விருப்பம் இல்லை என்று ஷைத்தான் அந்த உறவை தூரமாக்க பார்க்கிறான். அந்த ஒன்றும் மனசு எடுக்க கூடாது. ஏண்ட கடமை என் வாப்பாவை கவனிக்கிறது எப்படியோ அது போல வாப்பாட சகோதர சகோதரிகள், என் வாப்பாட சகோதரர்கள் எல்லாருமே என் வாப்பதான். அது மாதிரி தாயுடைய சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் தாயுடைய அங்கத்தில் இருக்கிறார். எல்லாரும் தாய் தான். எங்க உம்மாட தாத்தா தங்கச்சிமார் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெயர் அரபியில உம்மஹா, தாய்மார்கள். அவங்க எல்லாம் சேர்ந்து உண்மைதான். என்னோட உண்மை எப்படி நல்லா இருக்கணும் என்ன விரும்புறோமோ உம்மோட சகோதரிகள் ஒவ்வொருத்தருக்கும் அதை விரும்புறோம். அவங்க மிச்ச நெருங்கிய உறவினர்கள். அதுபோல வாப்பட சகோதரர்களுடைய மகன்மார்கள் இவங்க மிச்ச நெருங்கிய உறவினர்கள். எந்த அளவுக்கு நெருங்கிய உறவினர்கள் என்றால் எங்களுக்கு தெரியும், இப்ப ஜனாதா அவங்க கொண்டு வந்து வச்சா தொழுவிக்குறம் யாரு அதுக்கு ஓடு இருக்கு. சும்மா கண்ணன் ஒருத்தர் முன்னுக்கு போறது இல்லை, பள்ளிவாசலுக்கு இல்லை, அதுக்கு ஓடர் இருக்குது. யார் தொழுவிக்குறம் இடத்துல அந்த ஓடர்ல இந்த குறிப்பிட்ட ஆட்கள் இல்லாத கட்டத்தில் ஒரு கட்டம் வரும். யார் தொழுவிக்குறம் என்றா வாப்பட சகோதரருடைய மகன், அதாவது பெரியப்பட சாட்சர மகனுக்கு அந்த இடம் வரும் ஜனாதா தொழுவிக்கிறது. அனந்தர சொத்து இருக்கு. அனந்தர சொத்து பிரிக்க கொள்ள சில கட்டங்கள்ல வாப்பட சகோதரருடைய மகன் அனந்தரக்காரராக வருவார். எவ்வளவு நெருங்கிய உறவு என்பதை நாங்க விளங்கி சொன்னாங்க. இந்த உறவை பாய்ச்சி கொள்ளக்கூடாது, இவங்களோட சேர்ந்து நடக்கும். இவங்களோட சேர்ந்து நடக்கிறது இருக்கிறது. இது ஒரு முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாதவர்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நீட்டும், வாழ்க்கையில பறக்கத்துண்டாங்க. அந்த வகையில நாங்க எல்லாரும் இந்த குடும்பமாக இந்த ஒன்று சேர்ந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். நாங்க பெரிய விஷயம், நாங்க பெரிய ஒரு சந்தோஷகரமான விஷயம். நாங்க எல்லாரும் இதை கவனத்தை எடுக்கிறோம். குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறது என்றால் இதுக்கு பல பல முறைகள் இருக்கு. ஆக முதல் கட்டம் என்னென்றால் எந்த பேச்ச பேசினால் குடும்பத்துக்குள்ள பிளவு உண்டாகுமோ
அந்த பேச்ச நாங்க யாரும் பேச மாட்டோம் என்ற முடிவை எடுத்தோம். குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறதுல முதல் படி இதுதான். இதை செஞ்சு கொள்ள தவறினா அதுக்கப்புறம் நாங்க என்ன சாப்பாடு வச்சாலும் சரி, எத்தனை கந்திரி வச்சாலும் சரி, எவ்வளவு பேரை கூப்பிட்டாலும் நாங்க சேர்ந்து நடக்க மாட்டோம். முதல் கட்டம் இதுதான். நாங்க எங்கட குடும்பத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து நடக்கணும் என்று நாங்க விரும்பினால் முதலாவது அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இந்த முடிவுக்கு வரணும். எந்த பேச்சை பேசினா எங்கட குடும்பங்களுக்குள்ள பிளவுகள் கோவதாவங்கள் வருமோ அந்த பேச்சை நாங்க யாரும் பேசுறதில்ல. எங்கட மனைவிமார்களுக்கு நாங்க ஒரு கண்டிப்பான ஓர்டர் போடணும். ஒரு பிரச்சனை குடும்பத்துல நடந்தா தயவு செய்து நீங்க யார்கிட்ட இந்த விஷயத்த பேசுறீங்க. கணவன் மனைவிமார் எல்லாரும் ஒரு முடிவுக்கு யாருக்கும் கோல் பண்ணி விஷயத்த சொல்றதில்ல, மறைச்சிடுவோம். இந்த முடிவுக்கு முதலாவது வரும். சைத்தானுக்கு தெரியும் எங்க பிளவு உண்டாக்கணும், எங்க இந்த குடும்பத்தை பிரிக்கணும் என்று சைத்தானுக்கு தெரியும். சைத்தான் அந்த வழியில தான் வருவான். நாங்க விளங்கணும் இது சைத்தானுடைய வழியில இந்த முயற்சி வருது, நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். இந்த விஷயத்தையும் குறைகள் பேசக்கூடாது. எல்லா குடும்பத்திலையும் குறை இருக்குதா இல்லையா? எல்லா தனிநபர்கள்ட்ட குறை இருக்குது. உலகத்துல இருக்கிற மனிதர்கள் யாருமே புலாம இருக்கிறவங்க இல்லை, எல்லாரும் புலத்திருக்கிறார்கள் தான். திக்கி திக்கி பேசிட்டு தான் நல்லா பேசுறோம். அது மாதிரி எல்லாருமே தவறு செஞ்சாங்க. நாங்க இவ்வளவு திரும்பி நல்ல ஆட்கள் ஆகினாலும் இவ்வளவு ஒவ்வொரு மனிதனாலையும் தவறை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பான். தவறு நடந்துச்சு, தவறுகளை மறைக்கணும். ஒரு குறைவுக்கு தெரிய வந்துச்சுன்னா ஒரு முஸ்லீம் முதலாவது பொறுப்புன்னா ஒரு மையத்தை ஒரு ஜனாதா விழுந்தால் ஒரு சவத்தை கொண்டு போய் புதைக்கிறது மாதிரி அந்த குறைகளை புதைக்கணும். யாருக்கும் பேசக்கூடாது. இந்த முடிவுக்கு வாங்குவோம். எப்பயும் நாங்க ஒண்ணு பேசினா சேர்த்து வைக்கிற பேச்சுகளா இருக்கும். குடும்பத்தை சேர்த்து வைக்கிற பேச்சு. குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு கட்டம் வரும்பொழுது பொய் சொல்றதுக்கு கூட மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு. ரெண்டு பேர் பிரிஞ்சு போறாங்க, அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு. இப்ப ஒரு ஆட்ட போய் சொல்றேன், உங்களை பத்தி மிச்சம் நல்லா பேசினார் அவரு, நீங்க வருவார்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாரு. 3 நாளா அவருக்கு தூக்கம் இல்லையா, உங்களை சந்திச்சு நீங்க கோவிச்சுட்டு போயின்னு சொல்லி நீங்க யோசிச்சு சொல்லி அவர் வந்து ஒரு நாள் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறாரா. இப்படி பொய்களை கூட சொல்லி பொய் சொல்றதுக்கு மார்க்கத்துல எங்கேயும் அனுமதி கொடுக்கல, அவ்வளவு பெரும்பாலும். ஆனாலும் 2 பேர் இந்த உறவு புரிஞ்சு போகும் பொழுது சேர்த்து வைக்கிறதுக்கு இப்படி பொய் சொல்றதுக்கும் மார்க்கம் அனுமதி கொடுக்குதுன்னு சொன்னா சேர்ந்து இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் என்ன எங்களுக்கு விளங்கியமா இல்ல, அவ்வளவு முக்கியமான விஷயம். அந்த வகையில இதுல மிச்சம் கவனம் செலுத்த தூர இருக்கக்கூடிய நாங்களாக இருந்தால், எங்க உம்மா பாப்பா தூரத்தில் இருக்கிறாங்க, எங்க குடும்பம் தூரத்தில் இருக்கிறாங்கன்னா அல்லாவுடைய அருளினால இன்னைக்கு அல்லா நிறைய வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அடிக்கடி பேசிக்கிறோம், கேட்கணும். நாங்க வெளியில போனா எங்கட வீட்டுல என்ன நடக்குது, எங்கட வைஃப் சாப்பிட்டாங்களா இல்லையா, எங்களுக்கு பகல் சாப்பாடு என்ன, கறி என்ன என்றதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா இல்லையா? அதுபோல எங்களுக்கு உம்மா வாப்பா இருந்தாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னால் ஒவ்வொரு மகனுக்கும் தெரியணும், ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் உம்மா வாப்பா இன்னைக்கு சாப்பிட்டாங்களா, இன்னைக்கு வீட்டுல கறி என்னது, உமாக்கு காய்ச்சல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க, மருந்து எடுத்தாங்களா, இப்ப எப்படி காய்ச்சல், இதெல்லாம் நிறைய நாங்க தனிப்பற்றோம். எங்கட மனைவி எங்கட பிள்ளைகள் அதெல்லாம் சரியா கேட்டுக்கொள்வோம். ஆனா அந்த சைடு நாங்க யோசிக்கிறதே இல்லை. அந்த சைடு நாங்க எங்க உமா அப்பா செலவுல தம்பி கிட்ட ஒப்படைச்சிப்போம், தங்கச்சி கிட்ட ஒப்படைச்சிப்போம், நானா கிட்ட ஒப்படைச்சிப்போம். அவங்கள பார்த்து பெரிய பாக்கியத்தை அடைகிறாங்க, நாங்க அதிலிருந்து மகரூம் ஆகிறோம். அதனால நாங்க தூரத்துல இருந்தாலும் இந்த வசதிகளை நாங்க பயன்படுத்தணும். போன் இருக்கிறா பயன்படுத்தணும், அதுக்கு பயன்படுத்தணும். நாங்க எங்கேயோ இருக்கிறாரு கோல் பண்ணி கொண்டு சுகம் விசாரிக்கிறோம். அவங்களுக்கு எப்படி நல்லமா, உமாக்கு எப்படி, வாபாக்கு எப்படி கூட்டாளிட்ட பேசுறோம். தந்த சொந்த உமா வாப்பாவுக்கு இருக்கிறாங்க கேட்கறது ஒரு வார்த்தை கேட்கும். கிஃப்டுகள் பரிமாறிக்கொள்ள வேண்டும், அன்பளிப்புகள் கொடுத்துக்கணும். சின்ன சின்னதுகளாக இருக்கலாம், அளவை பார்க்க தேவையில்லை. சின்ன கிஃப்டுகளாக இருக்கலாம், ஆனால் அது அன்பு உண்டாக்கும். விசேஷமாக பெற்றோர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். கொடுத்து பாருங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லி. சும்மா ஒரு 300 ரூபாய் பொறுமையான ஒரு செருப்பை கொண்டு போயிட்டு உமாவுக்கு கொடுத்தாலும் அதை போட்டுக்கொண்டு வாராவுக்கு எல்லாத்தையும் சொல்லுவா, இது சின்ன மகன் கொண்டு வந்து
இந்த செருப்பு வந்து சின்ன மகன் கொண்டு வந்தது, இந்த சாரி இது பெரிய மகன் கொண்டு வந்தது. அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் மாதிரிதான் வயசு போனார்கள். அவங்கள சந்தோஷப்படுத்த பங்களிப்புகள் கொடுத்து அந்த வகையில மாஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த ஏற்பாடு நீங்க ஒன்று சேர்ந்திருக்கிறது இது மிக சிறப்பான விஷயம். இது தொடர வேணும். இது இன்னும் பல வகையில இது பலப்படுத்தப்பட வேணும். அல்லாஹ் தஆலா இப்படியான சந்தர்ப்பங்களை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இந்த ஆண்கள் பெண்கள் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இன்னைக்குள்ள மக்களுடைய பார்வை இருக்குது. மக்கள் நினைக்கிறாங்க நிறைய பணம் இருந்தா வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாயிக்கலும் என்று நினைக்கிறாங்க. அதனால பணம் சம்பாதிக்கிறதுலேயே எல்லாருடைய வாழ்க்கையும் என்ன சரி செஞ்சு பணம் சம்பாதிக்கணும், வீட்டை கட்டணும், சந்தோஷமாயிக்கணும் என்று. வாழ்க்கையுடைய சந்தோஷம் என்பது பணத்துல தங்கி இல்லை, வீடுகள்ல வாகனங்கள்ல தங்கி இல்லை. வாழ்க்கையுடைய சந்தோஷம் என்பது அல்லாஹ்வுடைய திருப்தியில தங்கி இருக்குது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். ஒவ்வொரு குடும்பமும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா அந்த குடும்பத்தை அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவார். நாங்க பார்க்கணும் என்னுடைய ரப்பு என்ன கொண்டு திருப்தியா இல்லையா, இது எங்களுக்கு தெரியும். யாரு அல்லாஹ்வுடைய கடமைகள்ல குறைபாடு செய்யறாங்களோ அவங்க வந்து யோசிக்க தேவையில்லை என்ற ரப்பு என்னோட திருப்தியா இல்லையா என்று. திருப்தி இல்லைதான். கடமையான பருதுகள் இருக்குது, பருதுகள்ல குறைபாடு செஞ்சு நஃபில் செஞ்சு சதகாக்கள் கொடுத்து ஹஜ் உம்ரா செஞ்சு அல்லாஹ்வை நெருங்கியதால் விசேஷமாக பருவ தொழுகைகள். நீங்க எல்லாரும் இந்த ஏரியாக்கள்ல இருக்கிறவங்களா இல்லையா எனக்கு தெரியாது. ஆனாலும் மஸ்ஜித் இல்லாத மிக தூரத்துல நீங்க இருக்கிறீங்க. மஸ்ஜித் ஒரு மூமினை பொறுத்தவரையில மஸ்ஜிதோட தொடர்பு அடிக்கடி இருக்கும். இது இல்லாத பொழுது ஈமான்ல பெரிய ஒரு பலவீனம் உண்டாகும். கொத்துபாக்களை முழுசா கேட்கும். தொடர்ச்சியாக 3 கொத்துபாக்களை காது கொடுத்து கேட்கலன்னா மாத்த கல்பு மொத்தம். எங்களோட ஏற்பாடு எங்களோட வீடுகள் அமைகிறது எல்லாம் எப்படி அமையணும் என்றால், எங்க இருந்தா எனக்கு அடிக்கடி ஹதீஸும் குர்ஆனும் நல்ல விஷயங்களும் கேட்கும், நல்ல ஆட்களை சந்திப்பேன், அடிக்கடி மஸ்ஜிதுக்கு போவேன், மக்களுடைய முசாபஹா மக்களோட சலாம் கிடைச்சு கொண்டே இருக்கும். சலாம் ஒன்று கிடைக்கிறது இருக்கிறது சும்மா இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் என்றா மத்த கிரீட்டிங்ஸ் இருக்கு, இது மாதிரி உள்ளதல்ல. இது ஒரு துஆ. சில நல்ல மனிதர்களுடைய ஒரு சலாம் கிடைச்சாலே எங்களோட வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும். அப்படி ஒரு ஆழமான கருத்தும் ஒரு துஆ தான் சலாம் என்றது. இந்த சலாம்கள் அடிக்கடி கிடைக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். எங்களோட சின்ன பிள்ளைகளை கூட மஸ்ஜிது கூட்டு போகணும். நல்ல மனிதர்களுடைய சலாம் அந்த துஆக்கள்ல அவர்கள் பங்கெடுக்கணும். அந்த வகையில எங்களோட நல்ல ஏற்பாடுகளை நாங்கள் செய்ய வேணும். வீடுகள்ல ஃபர்து தொழுகைகள், பெண்கள் இங்க நிறைய இருக்கிறீங்க, பெண்கள் நிறைய தொழுகைகள்ல குறைபாடு செய்யறது இருக்குது. விரும்பினா தொழுகிறது இல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஃபர்து தொழுகை என்பது இது ஒரு மனிதன் சக்கராத்துல இருக்கிற நேரத்திலேயும் விட முடியாது. படுக்கையில் உள்ள நோயாளிக்கு மார்க்கம் சொல்லி நீங்க தொழணும். தொழுகிற முறையில வித்தியாசம் நிற்கிறது. இந்த தொழுகையை ஒன்று போட்டு ஒருத்தர் போயிட்டு எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அந்த கோடியான பணம் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர மாட்டாது. இந்த பணம் சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை. அந்த வாழ்க்கையில வழக்கத்தை எதிர்பார்க்க இயலாது. வீடுகளுக்குள்ள பரவு தொழுகையை வீணாக்க கூடியவர்கள் இருக்கிறாங்க என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வீடுகளுக்குள்ள பெரும் பாவம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. பெரும் பாவம். அவங்க வேற எந்த பாவத்தையும் தேடி போய் செய்ய தேவையில்லை. இந்த ஒரு பாவமே போது மலிவை கொண்டு வரது. அதனால இதுல யாருக்கும் சின்ன பிள்ளைகளுக்கு கூட சில விஷயத்துல மிக ஊண்டி சொல்லணும் பேரு. அதுல ஒன்று என்னன்னா, மகன் பொய் பேசுறத மட்டும் நான் இந்த வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பேசினா உண்மையா தான் பேசணும். இந்த வீட்டுக்குள்ள பொய் பேசுறதுக்கு யாருக்கும் அனுமதி கொடுக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கும் பேர சொல்லணும், சின்ன வயசுலேயே சொல்லணும். பொய் என்பது இந்த வீட்டுல நாட்டை மிக கூடாது. அவனோட எதையும் மன்னிப்பேன், பொய் பேசுறது மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது. பேரண்ட்ஸ் வந்து அந்த சின்ன பிள்ளைகளே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா தர்பியத்துல ஒரு பெரிய பதவியை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அதுல ஒன்று இது. பேரண்ட்ஸ் மிச்சம் தெளிவா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லணும்,
இதுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. இதுக்கு நான் மன்னிக்க மாட்டேன் போய் சொல்றேன். இரண்டாவது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும் ஃபர்து தொழுகை. 7 வயசாகினா, இப்ப 7 வயசாகுது, சரியா 7 வயசாகுதோ அந்த நாளை கணக்கு வச்சிருந்து பிள்ளைய கூப்பிட்டு சொல்லணும். ஃபர்து தொழுகைகளை விட்டுறத நாங்க இங்க மன்னிக்க மாட்டோம். நீங்க டைம் ஆயினா தொழுகிற வரைக்கும் அவளுக்கு நிம்மதி வரக்கூடாது. சொல்லிக்கொண்டே இருக்கும். 7 வயசு ஆயிட்டால் 10 வயசு வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த பிள்ளைக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தொழிலையும் ஒரு நாளைக்கு 5 வருஷமாக குறைஞ்சது, கூடினது 5 வருஷம் சொல்ல வேண்டி வரும். ஒவ்வொருத்தரையும் சொன்னா லோகத்துலாம் விளையாடி கொண்டிருப்பான். லோகருக்கு சொல்லணும், அசருக்கு சொல்லணும். ஸ்கூல் போயிட்டு உள்ள வருதுன்னு சொன்னா முதலாவது கேள்வி திங்கீங்களா, லஞ்ச் பாக்ஸ்ல கொண்டு வாங்க பாப்போம், எல்லாத்தையும் திங்க முடிச்சீங்களா, ஷேர் பண்ணிட்டீங்களா, இல்ல இது இல்ல கேள்வி. முதலாவது கேட்கணும் தொழுவீங்களா, தொழுவீங்களா, இதுதான் கேள்வி. நாங்க சாலிகங்களாக புள்ள வரணும் என்றா திடீரென்று சென்று கேள்வி இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும். மூணாவது மனிதர்களுக்கு உதவி செய்யறத தூண்டி கொண்டே இருக்கும். மக்களுக்கு உதவி செய்யும், விட்டு கொடுக்கும், மன்னிங்க, உதவி செய்யுங்க, அப்பாக்கு உதவி செய்யுங்க, உமாவை பாருங்க, போயிட்டு சத்தம் போட வாங்க, அவங்களை தூங்க விடுங்க, அப்பாக்கு ஹிதமத் செய்யுங்க, தண்ணி எடுத்து கொடுங்க, விருந்தாளி வந்தால் கவனிங்க. இதுகளுக்கு மனிதர்களுக்கு உபகாரங்கள் செய்யறதற்கு தூண்டிக் கொண்டே இருக்கும், சொல்லிக் கொண்டே இருக்கும். இது மிக அடிப்படையான விஷயங்கள். பேர சின்ன வயசுலயே இதை கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகளால சிறப்பான ஆட்களாக வருவாங்க. அதனால இதுல கவனம் செலுத்துங்க. வீடுகள்ல பாவங்கள் அதிகரிக்கிற அளவுக்கு வீடுகள்ல உள்மத்து உண்டாகும். உள்மத்தென்றால் இருள் உண்டாகும். நாங்க எத்தனை வகையான லைட்டுகள் போட்டாலும் சரி, அந்த வீட்டுக்குள்ள இருள் இருக்கு. அந்த வீட்டுல பறக்கத்தை எதிர்பார்க்கலாம். வீடுகள்ல உருவங்கள் இருந்தால் மார்க்கம் என்ன சொல்லுது, அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. உருவங்கள் இருந்தால் ஏன்? அது அப்படிப்பட்ட ஒரு பாவம். வீட்டுக்குள்ள நாய் இருக்கும் என்றால் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்து ஒரு சின்ன நாய்க்குட்டி ஒரு நாள் செத்துடுச்சு. அவங்களுக்கு தெரியாது, கட்டில கீழே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவே இல்லை. வாரன்னு சொன்னவங்க வராமலே இருக்கிறாங்க. பிறகு கேட்கிறாங்க, என்ன செய்தி, ஏன் வராம இருக்கிறாங்க? அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு சொன்னாங்க, வீட்டுக்குள்ள நாய் இருக்குது. அதெல்லாம் உடனடியாக பார்த்து தேடி அதை ஒதுக்கி போடுறாங்க, பறிச்சு போடுறாங்க. பாவங்கள் இருந்தால் அந்த வீட்டுல வெளிச்சம் வராது. அந்த வீட்டுல இருள் இருக்கு. நாங்க இவ்வளவு வெளிச்சமாகியாலும் அந்த வீட்டுக்குள்ள இருள் இருக்கு. பாவங்களை இல்லாமலாக்கணும், நன்மைகளை கொண்டு வரணும். வீட்டுக்குள்ள நன்மைகளை கொண்டு வரணும். வீடுகள்ல நிறைய குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்கள் பேசப்படணும். அதுதான் நூர், அதுதான் வெளிச்சம் என்றது. வெளிச்சம் என்றால் அது இருட்டு வீட்டுக்குள்ள வாசிக்கப்பட்டாலும் அது வெளிச்சம் தான். நிறைய தாலீமுடைய கிதாபுகள் இருக்குது, ஹதீஸ்கள் இருக்குது. இதுல நிறைய வாசிக்கணும். வீட்டுக்குள்ள எங்களுக்கு நிறைய விஷயங்கள், கணவன்மார்களாக இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது, பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. நாங்களே இன்னும் படிக்கல. அதுக்கு என்ன வழி என்றால், அந்த ஹதீஸுடைய கிதாபுகள் அழகாக எல்லாத்தையும் வெளியே வச்சிருக்குது. குறைஞ்சபட்சம் நாங்க அதை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி எல்லாரும் உட்கார்ந்து வாசிக்கணும். குறைஞ்சபட்சம் கியாமத்துடைய நாள் அல்லாஹ் கிட்ட சொல்லேரும், யா அல்லாஹ், என் குடும்பத்துக்கு தீனை கொடுக்கறதுக்கு நான் இப்படியாவது ஒன்று செஞ்சிருந்தேன் என்று சொல்றதுக்காக எந்த இருக்கும். அதனால வளமையா நாங்க சாப்பிடுறது மாதிரி, குடிக்கிறது மாதிரி, மற்ற வேலைகளை செய்ய, வீட்டு துப்புரவாக்குறது மாதிரி இதே ஒரு வேலையாக ஆக்கிக்கொள்ளும். இது ஒரு நாளும் வீண் போகாது. அதனுடைய நல்ல ரிசல்ட்டுகளை பிள்ளைகள்ல பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைகள்கிட்ட சிந்தனைகள்ல அவங்களோட நாளைக்கு எப்போ ஒரு நாளைக்கு அவங்க கேட்கிற அந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு வேலை செய்யும். அதனால இந்த ஏற்பாடுகளை நீங்க அழகாக வீடுகள்ல செய்யணும். இதுல நீங்க எல்லாரும் மசூரா பண்ணணும். இங்க வந்திருக்கிற அதாவது ஆண்கள் பெண்கள் வீடுகளுக்கு போய் நீங்க மசூரா பண்ணுங்க. எங்களை வீடுகள்ல இப்படி ஒன்று இல்லையே, நாங்க என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எந்த வாசிக்கலும் என்ற மசூரா பண்ணுங்க. உங்களோட மஸ்ஜிதுகள் உலமாக்கள் இல்லாம கேளுங்க, என்ன கிதாபை வாசிச்சா நல்லம் என்று சொல்லி நிறைய கிதாபுகள் இருக்குது. சின்ன சின்ன புஸ்தகங்கள் கூட இருக்குது. அழகான வழிகாட்டல். குடும்பம் இருந்தா குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறது எப்படி, பெற்றோர்களை கவனிக்கிறது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள் வாசிப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களுக்கு ஏழுமானதை செய்யும் பொழுது எங்களுக்கு கஷ்டமானதுகளை செய்யறதுக்குரிய வாசலா எல்லா தொடர்ந்து தந்துடுவாங்க.
அதனால அதுல எல்லாரும் கவனம் செலுத்துங்க. வீடுகள்ல குர்ஆன் திலாவத் இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை டெய்லி குர்ஆன் திலாவத். குர்ஆன் திலாவத் பரக்கத்துகளை கொண்டு வரும். வாழ்க்கையில தனி மனிதன்டையும் சரி பரக்கத்துல கொண்டு வரும். நிறைய நோய்கள் இருக்குது. குர்ஆன ஓதோட எங்களை அறியாமலேயே அந்த நோய்கள் இல்லாம போகும். குர்ஆன் நிறைய ஆயத்துக்கள் இருக்குது. அந்த ஆயத்துக்கள் நிறைய நோய்களுக்கு மருந்து. அதை ஓத ஓத அவனை அறியாமலேயே அந்த நோய்கள் இல்லாம போகும். அவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் தான் குர்ஆனுடைய வார்த்தை. கொஞ்சமாவது குர்ஆன் ஒரு பக்கம் வாங்கிக்கலாம், பரவாயில்லை. நாங்க எல்லாரும் குர்ஆன் கொஞ்சமாவது குர்ஆன் ஓதுவேன். சின்ன சூறாக்கள் முந்தைய யாசீன் ஓதுற பழக்கம் இருந்துச்சு. ஒருத்தர் ஒவ்வொரு நாளும் யாசீன் மட்டும் ஓதுறார் என்றால் காஜூஸ் குர்ஆன் ஓதுறார். அவர் சும்மா லேசான அளவில் இல்லை. இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு இந்த பாடமும் இல்லை, யாசீன் பாடம் இல்லை. முந்தையெல்லாம் எல்லா வீட்லயும் பாடம். ஒரு மையத்துல யாசீன் என்றால் ஆரம்பிச்சா எல்லாரும் ஓதுவாங்க. இன்னைக்கு பார்த்த ஒருத்தருக்கும் பாடம் இல்லை. வயசாளிகள் மட்டும் போகிறாங்க, மற்ற ஒருத்தருக்கும் பாடம். இப்படியே உம்மத்து போச்சுன்னு சொன்னா நாங்க என்ன எதிர்பார்க்க போறோம் எதிர்காலத்துல? அதனால இதுல நாம் எல்லாரும் கவனம் எடுக்கணும். ஒவ்வொரு வீடுகள்லயும் குர்ஆன் இருக்கணும். குர்ஆன அடையாளம் வச்சு ஒரு பக்கம் சரி ஓதணும். இதுல ஆண்கள், பெண்கள், பெற்றோர்கள் கவனம் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் சின்ன சின்ன முயற்சிகளை செய்யக்கொள்ள அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிய கேட்ட விஷயங்களை பேசியதை விட சிறப்பாக அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக.